மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரிக் மெனாஸ்கோ, ஆர்கன்சாஸ், USA. தலைப்பு கடவுளின் கைவேலை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். பல வருடங்களுக்கு முன் எனது நண்பர்களின் ஏரிக்கரை வீட்டுக்கு விடுமுறையை கழிப்பதற்கு நானும் எனது மகனும் போவது வழக்கம். அங்கு நாட்கள் சந்தோஷமாய் கடந்து போகும். மாலையில் எல்லாரும் ஒரு படகில் ஏறி ஏரியின் நடுப்பகுதிக்கு போய் நின்று சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதை நான் அதிகம் விரும்புவேன். இப்போதும் வசந்த காலத்தின் ஆரம்பத்தில் காலை நேரத்தில் வெளியே போய் கடவுளின் அற்புதமான சிருஷ்டிகளை பார்த்து ஆச்சரியப்பட, கோடை வெயில் நேரத்தில் இடிமுழக்கத்துடன் பெய்யும் மழை, மரங்களுக்கிடையில் தென்றல் வீசும்போது பறவைகளின் கீச்சிடுதல், மாரியில் வெண்பனி படுக்கை விரித்தது போல படர்ந்திருப்பதையும் பார்க்க விரும்புகிறேன். எம்மை சூழ கடவுளின் மகிமையின் பிரகாசம் இருக்கிறது. அதை நாம் ரசிப்பது உணர்ச்சியை தூண்டும் அனுபவமாக இருக்கும். அதனால்தான் நான் வேதத்தை விசேடமாக சங்கீதங்களை அதிகமாக வாசிப்பேன். சங்கீதங்களை எழுதியவர்கள் கடவுளின் சிருஷ்டிகளை பற்றி மனப்பூர்வமான உணர்வுடன் எழுதியிருப்பது உற்சாகத்தை அளிக்கிறது. கடவுளின் பிரசன்னம் எமது வாழ்க்கையுடன் கலந்திருக்கிறது என்பதை அவருடைய கைவேலையான சிருஷ்டிகள் வெளிப்படுத்துவதை தினமும் நாம் பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம். அன்பான தகப்பனே, உங்கள் சிருஷ்டிகள் வார்த்தைகள் ஆகியவற்றின் வழியாக உங்கள் மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவும் உங்கள் பிரசன்னம் இருப்பதற்காகவும் நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. தினமும் கடவுளின் மகிமையின் பிரகாசத்தை அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.